வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் குக்கும்பர் வச்சு ஒரு அடை. இது வந்து ஒரு மராத்தி டிஷ்ஷு. அங்கே இதை தாலிப்பெத்துன்னு சொல்லுவாங்க, கக்கடி தாலிப்பெத்துன்னு. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கும்பரை நல்லா இந்த மாதிரி திருகி நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம். நீங்கள் பேசன் ஃப்ளோரோ இல்லை வீட் ஃப்ளோரோ இல்லைனா ஓட்ஸ் கூட எடுத்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு மாவு இல்லை ரைஸ் ஃப்ளோர் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செய்கிறேன். இது 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவு, ஒரு அரை கப் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். கிரவுண்ட்நட் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் கேஷ்யூ கூட கோர்ஸாக அரைச்சி யூஸ் பண்ணலாம். இது ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரவை 1 டேபிள் ஸ்பூன். நம்ம இந்த ஃப்ரெஷ்டு குக்கும்பரை போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் சில்லிஸ் பொடியாக கட் பண்ணது, கிரேட்டட் ஜிஞ்சர், துருகிய ஜிஞ்சர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். அது இல்லைனாலும் ரெட் சில்லி பவுடர் சும்மா கலருக்கும் லேசான காரத்துக்கும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், ப்ளஸ் பெப்பர் வேறு இப்போ போட போகிறேன். நான் பார்த்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோதான். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு தான் போட்டிருக்கேன். சால்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட்டரே சேர்க்காதீங்க. இந்த குக்கும்பர்லேருந்தே தண்ணி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நாள் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்டட் ஜூஸ் இருக்குது, அதையே நான் இந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி தண்ணி விடும். ஒரு அடை பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் நான். அந்த குக்கும்பர் ஜூஸோட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அடையாக தட்ட முடியும். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வால் மாதிரி இதை உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தா போகிறோம். இல்லைனா கூட அப்படியே செய்யலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்குறேன். அப்புறமா அடை செய்யலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாழை இலையில் ஆயில் தடவிருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா ஏதாவது பாலித்தீன் கவரோ அதில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடை மாதிரி நல்லா தட்டுங்க. நல்லா அழகாக மெல்லிஸாக வரணும். ரொம்ப மெல்லிஸாக வர வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸாக. இப்போ ஒரு தவாவில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த அடையை போட்டுருவோம். பாருங்கள், நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இதில் லேசாக ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். பாருங்கள், நம்ம குக்கும்பர் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மராட்டி டிஷ்ஷு. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. திருப்பி காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் கோதுமை மாவு எல்லாம் நல்லா வேகணும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்மளுடைய குக்கும்பர் அடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய குக்கும்பர் தாலிப்பத் ரெடி ஆகிடுச்சு. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் புட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை டொமேட்டோ சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வெறுமே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.